மத்தேயு 5:3 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்களை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுதாங்க. ஆனால் இன்றைக்கி ஆவியில் எளிமை நிறைய பேருக்கு இல்லை. ஆவியில் எளிமை இருக்கணும், ஆனால் வாழ்க்கையில் எளிமையாக இருக்கிறாங்க. ஆனால் ஆவியில் எளிமை கிடையாது. வாயை திறந்தாங்கன்னா வார்த்தை சரவெடியாட்ட வெடிக்கும். பக்கத்தில் நிற்க முடியாது, தெரித்து ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு வார்த்தைகள்லாம் கண்ணா பின்னான்னு பேசுகிறது. அப்போ ஆவியில் எளிமை இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது அன்பு, பண்பு, பாசம், இரக்கம், தயவு இதெல்லாம் கலந்து இருந்தால் தாங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறதுக்கு ஒருத்தர் விருப்பப்படுவாங்க. மூஞ்சியை கொடூரமாக வச்சுட்டு கடும் சொற்களை சொல்கிறது, தூக்கி எறிஞ்சு பேசுகிறது, எண்ணெயில் விழுந்த கடுகு மாதிரி பொறிஞ்சு விழுறது, இது என்ன? அப்படிப்பட்டவங்களாம் வாழும்போது என்ன அர்த்தத்தில் வாழ்கிறாங்கன்னு தெரியல. அப்போ அப்படி இருக்கக்கூடாது. ஆவியில் எளிமை இருக்கணும். அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு சாட்சியாக வாழ்கிறதுக்கு இந்த ஆவியில் எளிமை இருக்கணும். ஆவியில் எளிமை இல்லாமல் சும்மா வார்த்தைகளை தாறுமாறாக பேசுகிறதுனால அது ஆவியில் எளிமை இருக்குங்கிற அர்த்தம் கிடையாது. உடையில் எளிமையாக இருப்பாங்க, வீட்டில் எளிமையாக இருப்பாங்க, கட்டில் பீரோல் இருக்காது, ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை வாழ மாட்டாங்க. கேட்டால் நாங்கள் எளிமையாக தான் வாழ்கிறோம், ஏழையாக தான் இருக்கிறோம்பாங்க. ஏழையாக இருக்கிறது சரி, எளிமையாக இருக்கிறது சரி, ஆனால் ஆவியில் இல்லையே. ஆவிங்கிறது வார்த்தை தானே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்னுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது, ஆவிக்குரிய ஜீவனை தருது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வார்த்தை தருது அப்படிங்கிறாரு. அப்போ அதே போல் நம்முடைய வார்த்தைகளும் ஆவிக்குரிய ஜீவனை தர வேண்டும். அந்த அளவுக்கு தந்தால் தாங்க அது ஆவிக்குரிய ஜீவனை பெற முடியும். இல்லைன்னா அது ஆவிக்குரிய ஜீவனை பெறாது. ஆவியிலே மரணம் அடைஞ்சிருவாங்க. அதனால் எப்படி இருக்கணும்? ஆவியிலே எளிமை இருக்கணும். அதனால் வசனம் வேறொரு இடத்துல வசனம் என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா, சாந்தமும் அமைதியுமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கும் தேவ குணம் வெளிப்பட வேண்டும். நம்ம ஒருவரோடு கலந்து பேசும்போது, உறவுகளோடு இருக்கும்போது, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, சித்தப்பா இந்த உறவுகளோடு இருக்கும்போது எப்படின்னா சாந்தமும் அமைதியும் ஆகிய இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற தெய்வீக குணம் வெளிப்படணும். அந்த தெய்வீக குணம்தான் ஆவியில் எளிமை அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஓகே.